இந்த சுடர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்க குடுத்தா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்தோம். ஆனா, விஜய், மல்லி இவங்க 2 பேரும் இப்ப குடுக்கக்கூடிய ஆக்டிங்ல உண்மையிலேயே வேற லெவல் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கப்புறம் தான் வந்து சிறப்பான, தரமான சம்பவங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ நான் இதுல தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜயும், அடுத்ததா வந்து மல்லி இவங்க எல்லாருமே பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே ரியாலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ரியாலிஸ்டிக்கா இது எல்லாமே இருக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப சூப்பரா இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது சுடர் ரொம்ப ஹாப்பில இருக்கா. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து அவளுக்கு ஹாப்பினஸ் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து அதாவது யாரா இருந்தாலும் அழிவு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஹாப்பியா இருக்காங்களோ, சந்தோஷமா இருக்காங்களோ, உண்மையிலேயே இப்போ இந்த சுடருக்கு அறிவு காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வந்து இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வர போறாங்க. மொத்த பிரச்சனையும் முடிச்சு, இந்த சுடர் யாரு? என்ன? இவ எங்கிருந்து வந்தா? இது எல்லாத்தையுமே எப்ப கொண்டு வராங்களோ, அந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பா இந்த சுடருக்கு ஒரு சின்ன சிரிப்பு கூட அவளோட முகத்துல இருக்காது அப்டின்னே சொல்லலாம். ஆனா இப்போ அவ தாராளமா சிரிச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு இவ்ளோ பெரிய கேப்ப வந்து குடுத்துருக்காங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, இவங்க எல்லார் முன்னாடியும் போய் ஒரு சரியான சீனையே கிரியேட் பண்றாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு, ஒரு பக்கம் வந்து விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே இங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு இப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது உண்மையிலேயே வந்து இவ சுடர் தான் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரிஞ்சு போச்சு, வெண்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. முன்னாடியே வெண்பாவுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட பொறுமையா இருந்ததுக்கான காரணம், உண்மையிலேயே நம்ம சொல்றத மல்லியம்மா சொல்றதே யாருமே கேட்கல. நம்ம சொல்றத மட்டும் யாரு கேட்டுற போறாங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிதான். ஆனா இப்போ வந்து இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவோட ஆக்டிங்லாம் இனிமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே செம்மையா போட்டு தாக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா தான் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது இந்த சுடர் வந்து சிரிக்கிறது, அதுக்கு வந்து நம்ம விஜய், மல்லி இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் குடுக்கறது, இது எல்லாமே வந்து வேற லெவல் மாஸா இருக்க போகுது. இப்போ நம்ம மல்லி வந்து அதாவது விஜய் வந்து வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்ல பயங்கரமா மல்லி கிட்ட சண்டை போட்டு, திட்டி, கடைசியில நேரா போய் கதிரேசனோட வீட்ல வந்து ஆஜராக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே அந்த சுடர் கிட்ட சொல்லப் போறாங்க. ஏன்னா மல்லி கூட சண்டை போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த விஷயம் நடக்கிறதுக்காக வந்து ராஜேஸ்வரி ரொம்பவும் தவம் கடந்துகிட்டு இருந்தா அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் எப்புட்றா நடந்துச்சு? இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள்ரா அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வேற லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த சுடருக்கு இப்போ பம்பர் ஆஃபர்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆஃபர குடுத்தாங்க. இந்த மாரி உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அதே மாரி நம்ம 2 பேரும் அதாவது இந்த ரகு, அடுத்ததா சுடரு, இந்த ராஜேஸ்வரி இவங்க 3 பேரும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அத விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கக்கூடிய இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, "சுடர் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. உனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ வந்து நான் குடுக்குறேன். நான் இப்ப சொல்றேன். உன்ன பத்தி யாருக்கு எப்பவுமே வந்து நான் விஜய் கிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவ்ளோ சந்தோஷத்துல நான் இருக்கேன். நீ சுடர் இல்ல. நீ எப்பவுமே இனிமே ரேணுகா தான். அது மட்டும் தான் என்னோட மனசுல இருக்கும். இனிமே என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ வந்து சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எந்த காலத்துலயும் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு பம்பர் ஆஃபர வந்து இந்த சுடருக்கு தராங்க. ஏற்கனவே இங்கிருந்து ஓடி போயிடலாம், நகை அடிச்சுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்த இந்த சுடருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இங்க இருந்து நேரா கிளம்பி போய் அங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "எதுக்காக விஜய் நீ இங்கேயே இருக்கீங்க? முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி விஜய் இருந்துட்டு, "இங்க பாரு மல்லி, இதுக்கப்புறம் வந்து நீ எத பத்தியும் இங்க வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. எனக்கு என் வைஃப் ரேணுகா இப்ப இருக்கா. எனக்கு ரேணுகா மட்டும் தான் முக்கியம். எனக்கு வந்து நீயும் முக்கியம் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அடுத்தடுத்து வந்து செஞ்ச ஒவ்வொரு வேலையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி உனக்கு விவாகரத்து குடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து எதுவுமே கிடையாது." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு விஜயோட சட்டைய புடிச்சு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. "என்ன விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரேணுகா தான் வந்து உங்கள இப்படி மாத்திட்டாளா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட சட்டைய புடிச்சு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது "ஏன் என்ன வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க?
பண்றீங்க? எதுக்காக? அதுவும் இல்லாம நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டியிருக்கீங்கல்ல, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு நான் விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எதுக்காக விவாகரத்து பண்றீங்க? ஏன் விவாகரத்து பண்றீங்க? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சண்டை போடுறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் இந்த சுடர் இருந்துட்டு, "மல்லி இப்படி உன்னோட நிலைமை இவ்ளோ கேவலமாயிடுச்சு மல்லி. என்ன பண்றது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து உன்னால தப்பிக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா இதுக்கு மேல வந்து அ விஜய்யா இருந்தாலும் சரி, அதே மாரி வந்து வெண்பாவா இருந்தாலும் சரி, 2 பேரையுமே உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அவ்வளோதான். இத்தோட வந்து முடிஞ்சுது. இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மல்லியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. "அடேய் முட்டாள்! இங்க நடக்கிற பிளான் தெரியாம நீ வந்து இவ்ளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா? கூடிய சீக்கிரத்துல விஜய் இருந்துட்டு உன்னோட மொத்த சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு, கண்டிப்பா போலீஸ் கிட்ட ஒப்படைக்க தான் போறாங்க. அந்த ஒரு நேரத்துல யார் வந்து இதுல பலியாடு, யாரு என்ன ஆனாங்க அப்படின்றதெல்லாம் அப்பதான் அவனுக்கு தெரிய வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, உண்மையிலேயே இங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாரி, விஜய் தன்னோட விட்டு போனது வந்து ஏத்துக்க முடியாத மாரி, மல்லி ரொம்பவும் கஷ்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குறது ரொம்ப நல்ல விஷயம். விஜய்க்கு உண்மை தெரிஞ்சு இவங்க போடுற டிராமாலாம் வேற லெவல்ல இருக்க போகுது. பார்க்கறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.